அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு சீமானின் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு அலசல், ஆபாச பேச்சு, சாதி துவேஷம், சரியான திட்டமிடல் இல்லாதது, சாணிவாரி திட்டம், வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் சரியான சிந்தனை இல்லாதது, ஊழலுக்கு எதிராக வாய் திறக்காதது, இப்படி பல காரணங்களை சொல்லலாம். கட்சியில் முறையான தலைவர்களை உருவாக்காதது, தொகுதி வாரியாக, இதெல்லாம் சொல்லலாம். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். 2009 எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுகிறேன். நானும் கொஞ்சம் ஈழ ஆதரவாளன் என்பதால் ஆரம்பம் முதல் பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு சீமானை முன்னாடி தெரியாது. அவர் முதல்ல ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் பேசினதுக்கப்புறமா தான் சீமானை எனக்கு தெரியும். அதுலேருந்து தான் அதுக்கு பிறகு ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய படுகொலைக்கு பிறகு தலைவரும் இறந்து விட்டார் என்கிற செய்தி வந்து உலகம் முழுதும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் நிலை குலைந்து போயிருந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவராக ஓடி போய் பார்த்தோம். ஐயா நெடுமாறன் அவர்களை ஏராளமான இளைஞர்களோடு போய் பார்த்தேன். அவர் நீண்ட விளக்கம் அளித்தார், தலைவர் இறக்கவில்லை என்று. அதன் பிறகு சீமான் அவர்களோடு அதனுடைய முதல் ஒருங்கிணைப்பாளராக நமது தோழர் ஒருவர் இருந்தார். அவர் நமது சக தோழர்கள் மூலம் என்னையும் கூப்பிட்டு அனுப்பியதால் சென்று சீமானை சந்தித்தேன் 2009 படுகொலைக்கு பிறகு. அதன் பிறகு எனக்கு கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு விருப்பம் இல்லை என்கிற காரணத்தால் ஏற்கனவே ஒரு கட்சியில் 30 ஆண்டு காலம் நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து வீணடித்து விட்டோம் என்கிற காரணத்தால் கரை வேட்டியை கலட்டி தூக்கி எறிந்துவிட்டு சாதாரண நிலைக்கு அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த நிலையிலும் சீமானை நாம் கவனித்து கொண்டிருந்தோம். அதன் காரணமாகத்தான் சீமானுடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சிக்கான காரணத்தையும் நாம் இங்கே பேசுகிறோம். அவர் திருத்தி கொண்டால் வெல்லலாம். ஏற்கனவே அவர் சரியான பாதையில் சென்றிருந்தால் இந்த முறை தேர்தலில் முதல்வர் போட்டிக்கான முக்கிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கும். ஆனால் ஆரம்பம் முதலே அவர் பேசிய ஆபாச பேச்சுக்களும் சாதி துவேஷமும் தான். சாதி துவேஷமும் ஒரு நல்ல சிந்தனையற்ற தேர்தல் அறிக்கையும் தேர்தல் வியூகமும் தான் அவருடைய தோல்விக்கு காரணம் என நான் கருதுகிறேன். அதை தான் இங்கே பேசுகிறேன். ஆரம்பத்தில் சீமான் படு ஆவேசமாக பேசினார். ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்தது, இளைஞர்களையும் கவர்ந்தது. காரணம், எல்லோரும் துன்புற்றிருந்த நேரத்தில் ஈழத்தில் சுமார் 2.5 லட்சம் மக்கள் படுகொலைக்கு பிறகு அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக தமிழ்நாடு நின்றது. அந்த நேரத்தில் சீமானுடைய பேச்சின் எழுச்சியும் இளைஞர்கள் மட்டத்தில், இளைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களிடத்திலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக ஏராளமானோர் சீமானை தேடி ஓடினார்கள். அவரும் இயக்கம் கண்டார். முதல் தேர்தல் 2016 ஃபஸ்ட்டு தேர்தல் 4 லட்சம் ஓட்டு. அடுத்தது 2019 16 லட்சம் ஓட்டு. இப்படியே வசந்து 2021 30 லட்சம் ஓட்டு, 28 லட்சம் ஓட்டு, அடுத்தது 30 லட்சம் ஓட்டு, 36 லட்சம் ஓட்டு 2024. இப்படி ஓட்டு சதவீதம் கூடிச்சு. ஆனால் ஏன் கட்சி வளரல? கட்சி ஏன் கடுமையான தோல்வியை சந்திச்சதுன்னு பார்த்தோம்னா, அவர்கிட்ட மிக மோசமான ஆபாச பேச்சு இருக்குது. அது கூட இருக்கிறவங்க யாருமே சொல்கிறது இல்லை. சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவமாக அவர்கிட்ட கொஞ்சம் பதுங்கியே இருப்பார் போல தெரியுது. தன்னளவுக்கு மட்டும் இருந்துட்டு அவர் பேசுகிறது இதெல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு கூட சொல்ல தெரிகிறதில்ல. குறிப்பாக பார்த்தோம்னா
மலை என்றால் உடனே வந்து தாயின் முலை என்கிறார். தாயின் முலையை அறுத்து ரத்தம் குடிப்பது, கறியை சமைத்து சாப்பிடுவது என்றெல்லாம் பேசுவது ரொம்ப அருவருக்கத்தக்க ஆபாசமான வார்த்தை என்பதை அவர் துளி கூட உணர்ந்ததாகவும் தெரியல, வேற யாரும் அவர்கிட்ட சொன்னதாகவும் தெரியல. மலைன்னா மலைன்னு சொல்ல வேண்டியதானே சீமான் அவர்களே? ஏன் வந்து நீங்கள் தாயின் முலை இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சினிமா நடிகர், சினிமா டைரக்டர் ஒரு படத்தில் தாயின் முலை மார்பை அறுத்து இன்னும் ஒரு வசனத்தை எழுதி அந்த வசனத்தை சினிமாவில் திணிப்பீங்களா? அதுக்கு வந்து அந்த தணிக்கை குழு அனுமதி கொடுத்துருவானா? நீ ஏ போட்டுக்க சொன்னாலும் தரமாட்டான், A+ போட்டுக்க சர்டிஃபிகேட் கொடுன்னு சொன்னாலும் அந்த வசனத்தை அனுமதிக்க மாட்டான். அவ்வளவு ஆபாசமான வார்த்தைங்கிறது கூட தெரியாத நிலைமையில் ஒரு தலைவர் இருக்கிறது ரொம்ப வெட்கக்கேடான செயல். அடுத்தது அக்கா தங்கச்சிங்களை போய் அவைவன்னு மேடையில் பேசுகிற தங்கச்சின்னு சொல்கிறீங்க உங்கள் வேட்பாளர்களை. தங்கச்சியை போய் யாராவது அவைவன் பேசுவாங்களா? தமிழ்நாட்டில் கிடையாது இந்த வழக்கம். தமிழ்நாட்டில் இந்த பிராமண பெண்கள் பேசுவாங்க, பிராமணர்கள் பேசுவாங்க, பொதுவாக அம்மாவையே அவைவன் பேசுவாங்க. தங்கச்சிங்களை அவைவன் பேசுகிறது தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஏதோ புது ரூட்டில் போய் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறீங்க. அடுத்தது சாதி துவேஷம். மேடைக்கு மேடை நின்றுட்டு நானும் வந்து 10 வயசுலேருந்து திமுகவுக்கு கொடி பிடிச்சவன். அதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா கலைஞரை பார்க்க தீர்ப்பிடுவார் சின்ன பிள்ளையிலேயே. 10 வயசுலேருந்து கொடி பிடிச்சவன். 15 வயசில் முதல்ல பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தொடரில் ரொம்ப காலம் கொஞ்சம் காலம் பேசினா அப்புறம் விட்டுட்டேன், அது வேற. 15 வயசுலேயே அரைக்கால் டவுசரோட 10வது படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் 9வது விடுமுறை காலத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினவன். ஆனால் ஏன் 82லேருந்து பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. 82லேருந்து அரசியலை தொடர்ந்து கவனிச்சிருக்கேன். ஆனால் உங்கள் அளவுக்கு படு ஆபாசமாக படு மோசமாக சாதி துவேஷம் பேசின ஒரே ஆள் நீங்கள் தான். நான் சவாலாக சொல்கிறேன். இது உங்கள்கிட்ட எவனுமே எடுத்து சொல்ல மாட்டாங்களா? கூட இருக்கவன் யாராவது பழகிறவங்க யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்களா? எதுக்கு சாதி துவேஷம் பேசுகிற? நீ எதுக்காக அரசியலுக்கு வந்த? இல்லை அரசியலுக்கு எதுக்கு வந்த? தமிழ் தேசியம் எதுக்கு பேசுகிற? தமிழ் தேசியம் பேசுனீங்க, ஒரு மிகப்பெரிய தலைவரை முன்னிறுத்துறீங்க. அதெல்லாம் முன்னிறுத்திட்டு அந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்க நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்கிறீங்க. இந்த திட்டத்தை விட்டுட்டு சாதி துவேஷம் பேச வேண்டிய அவசியம் என்ன? மேடைக்கு மேடை போய் நின்றுட்டு அந்த பையன் இந்த பையன் ஒவ்வொரு சாதியமும் தமிழ்நாட்டு மக்களையே நார் அடிச்சிட்டீங்க. குறப்பய மக்கங்கிறீங்க. உங்களுக்கு ஏன் அந்த வேலை? அது எந்த பய மக்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன? எல்லாம் காரி துப்புறான். எத்தனையோ பேர் பார்க்குறவங்களாம் கண்ணாப்புறான்னு பேசுகிறான். என்ன அந்த ஆள் இப்படி பேசுகிறான்? ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறேன். நல்ல மரியாதைக்குரிய மனிதர்கள்லாம் எந்த ஊருக்கு போனாலும் பேசுகிறது அதுதான். என்ன சீமாயா இவ்வளவு ரொம்ப அருவருப்பாக சாதி துவேஷம் பேசுகிறாரு? எல்லா சாதியும் பயப்பட்டன்னு பேசுகிறது. அப்புறம் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுங்கிறது. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு அது நீங்கள் பிறந்த சமூகமாக கூட இருக்கட்டும். அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? நான் அந்த சமூகத்தை சேர்ந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த பலரை சந்தித்து பேசுகிறப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறான். ஏன் இவன் போய் தெருக்கு நின்றுட்டு எந்த பேச்சு பேசுகிறான்ட்டு? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்கள் எந்த ஊரில் அந்த மாதிரி சொல்லுங்கள். தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொன்னது எந்த ஊரில்? உன் ஊரில் சொன்னானா? சிவகங்கை மாவட்டத்தில் தஞ்சாவூரில் நாடாருக்கு இருந்திருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த நாடார். அந்த காலத்திலே சுதந்திரம் வாங்கின காலத்திலே அவர் தான் எம்எல்ஏ. மயிலாடுதுறையில் நாடாருக்கு இருந்திருக்காங்க தெரியுமா? பிரான்சிஸ் நாடார், டேவிட் நாடார்லாம் இருந்தாங்க. அவங்களாம் அந்த காலத்தில் சேர்மன். மைனாரிட்டி சமூகம் எத்தனைக்கும் ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி துவங்கின 1985லேயே சிவகாசியில் நாடார் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தது நாடார் சங்கம். சிவகாசி இது விருதுநகரில் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1925க்கு முன்னாடி 21 நினைக்கிறேன் தனக்குன்னு ஒரு வங்கி அமைச்சது அவங்க. 125 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுக்க பேட்டைகளை அமைச்சு வியாபாரிகளாக வர்த்தகர்களாக தங்களுக்குன்னு தனியாகவே பேட்டைகளை அமைச்சு வியாபாரம் பண்ண சமூகம். இன்றைக்கும் இந்தியாவில் 3வது பெரிய பணக்காரன், இந்தியாவிலே மிகப்பெரிய வள்ளல் சிவநாடார். எண்ணற்ற அந்த சமூகம் புகழின் உச்சியில் இருக்குது. இதில் பற்றி சொல்லுவாங்க,
அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்களில் இந்திய டாக்டர்களில் 80% பேர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். மற்ற 20% தான் மற்ற சமூகமும் இந்தியா முழுக்க இருக்கிற சமூகங்களும். அவ்வளோ புகழ்பெற்ற சமூகத்தை நீ ஏன் நார் அடிக்கிறேங்கிற தெருவில் விட்டு மற்ற சாதிக்காரன் ரொம்ப கேவலமாக பேசணும்னு நினைக்கிறியா? அதான் இந்த ஒரு சவுக்கடிக்காரன் இருப்பான் ரோட்டில், சவுக்கால் அடிச்சுப்பான் முதுகில், பட்டார் பட்டார்னு அடித்து ரத்தம் கசியும். ரத்தம் கசிகிறத முதுவை திருப்பி காட்டிய பாருங்க, ரத்தம் கசியுது, ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கையை நீட்டுவான். அந்த மாதிரி இந்த சமூகத்தை, நீங்கள் பிறந்த சமூகத்தை ரொம்ப கேவலப்படுத்தி அதன் மூலம் யார்ட்டையா ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்களா? அது மட்டுமா எல்லா சாதியும் கேவலப்படுத்துறீங்க. சாதி சங்க தலைவர்களை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறீங்க. ஏதாவது காமராஜர் பிறந்தநாள், அது பசுமன் தேவர் பிறந்தநாள், அது வேற யாரோ ஒரு பிறந்தநாள், வஉசி பிறந்தநாள், உங்கள் அலுவலகத்திலே கொஞ்சம் ஒரு மாலையை போட்டு, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஆளுங்களை விட்டு மாலையை போட்டு போயிட்டு கிட்ட பூ வச்சுட்டு தெருவுக்கு தெரு போய் சாதி துவேஷம் பேசி அந்த சாதிக்காரன் அதை பேசினா சாதி வன்மத்தை தூண்டுறது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இவ்வளவு மோசமாக சாதி துவேஷம் பேசுனது இந்திய வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் நீங்கள் மட்டும்தான். பெரியார் பேசினார்னு சொல்லுவாங்க, சாதிகள்லாம் ரொம்ப இழிவாக பேசுவார், ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகளெல்லாம் பேசுவார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஆள் பேசியிருக்காரு. அவரை விடவும் படுமோசமான ஆபாச வார்த்தைகளை சாதி துவேஷத்தை பேசினது நீங்கள் தான். காரணம், நீங்கள் இருந்த அந்த ஒட்டுக்குழு ரொம்ப கேவலமான பேருங்க, அயோக்கிய பேருங்க, ரொம்ப கேவலமான பேருங்க. எல்லா சாதியும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவான் அந்த திராவிட ஒட்டுக்குழுவை சேர்ந்தவன். திமுகவில் அந்த மாதிரி பேச மாட்டான். திமுகவில் அந்த RS பாரதின்னு ஒரு நாய், ஒரு சொறி நாயை கிளப்பி விட்டுருக்காங்க. அது சகட்டு மேனிக்கு பேசும் அந்த நாய். அந்த நாயினுடைய ஆத்தா எங்கே புள்ள பெத்தான்னு கேளுங்க, வரலாறு சொல்லுது. அந்த RS பாரதியோட ஆத்தா புள்ள பெத்த இடம் தெலுங்கு படைகள் தமிழ்நாட்டுக்குள்ளார படையெடுத்து வரும்போது அங்கங்கே படை முகாம்கள் மட்டும் இருந்துச்சு, பெண்கள் வரலை. அந்த முகாம்களுக்கு தமிழ் பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்ட பெண்கள் தான் அவருடைய தாயின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அவன் கேட்டால் அந்த சமூகத்துக்கு சேலை போடுற ஜாக்கெட் போடுறதுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேங்கிறான். மூதேவி விளக்கண்ண அவன் ஒருத்தவன். இந்த மாதிரி நீங்கள் தெருவுக்கு தெரு எல்லா சாதியும் குறப்பாய மக்கள். எதுக்கு நீ என்னது சொல்கிற, நீ மயிருக்கு சொல்கிற குறப்பாய மக்கள்னு? நீ எதுக்காக வந்த அரசியலுக்கு வந்ததோட நோக்கம் என்ன? நோக்கத்தை விட்டுட்டு கண்ணாபிரான்னு போய் உன்னை 80% மக்கள் எதுக்குறான். அதாவது ஆதரிக்கிறது கொஞ்சம் நடுநிலையாக இருக்கிறது கூட வேற. 80% மக்கள் உன்னை அருவருப்பாக பார்க்குறான். சீமானா அருவருப்பாக பார்க்குறான். எவ்வளோ பெரிய மாவீரன், ஒரு மகத்தான தலைவன். அந்த தலைவனை ஏற்றிக்கிட்டு வர நீங்கள் நீட்டுலாம் அரசியலில் பேசியிருக்கணும், மக்களை அரசியல் படுத்தியிருக்கணும், தமிழர்களாக ஒருங்கிணைச்சிருக்கணும். ஒரு தெலுங்குக்காரன் நம்ம கலைஞர் தமிழின தலைவர்னு சொல்லி நான் 5 தடவை முதலமைச்சராக இருந்துவிட்டான். 5 தடவை முதலமைச்சராக இருந்த அந்த தலைவன் கடைசியில் அந்த இனத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போனான். நீ ஒரு தமிழை, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக தமிழ் சமூகத்தை சாதி சாதியாக பிரித்து நாரடித்து இந்த வேலையை பார்க்குறீங்க? அடுத்தது, அந்த கட்சியினுடைய தோல்விக்கு பல விஷயங்களை நம்ம சொல்லணும். தொகுதி செயலாளர் அமைக்கிறது இல்லை. ஒரு தொகுதியில் அந்த தொகுதியில் கஷ்டப்பட்டவனுக்கு தான் வேட்பாளர் பதவி கொடுக்கணும். நீங்கள் சகட்டு மேனிக்கு எந்த நாயை வேணாலும் நிப்பாட்டுவேன், அந்த நாய்க்கு நீ ஓட்டு போடுன்னு சொல்லி மக்களை சொன்னால் அது ரொம்ப அருவருக்கத்தக்க செயல் இல்லையா? தொகுதி எப்படி கட்சியை வளர்ப்பான்? ஒரு தொகுதி செயலாளர், வட்ட செயலாளர், தொகுதியில் ஒன்றியத்தை 2-3 பிரிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு தொகுதி செயலாளரை போட்டு யார் வேட்பாளரோ அவன் தான் தொகுதி செயலாளராக இருக்கணும். அவன் முழு நேரம் பணியில் இருக்கணும், முழு நேரம் அல்லது 3/4 நேரமாவது பணியில் இருக்கணும். இருந்து அந்த கட்சியை வளர்த்துருந்தானா நேரம் தமிழ்நாடு முழுக்க கட்சி வேறு ஒன்றி இருக்கும். ஆனால் இன்றைக்கி கட்சி கடைசி வரைக்கும் இந்த தண்ணியில் மிதக்கிற இது மாதிரி தான், இந்த பூண்டு செடி மாதிரி தான் அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே தண்ணி போன போக்கில் போயிட்டு இருக்குது. கட்சி அடித்தளத்தை யார் வளர்ப்பா? சரி, கட்சி வளர்க்குறவன் ஒருத்தன் சீட்டு இன்னொருத்தன் கொடுப்பீங்களா? கட்சியை ஒருத்தன் வளர்க்குறான், கட்சியில் கஷ்டப்படுறான், கொடி பிடிக்கிறான், இப்படியே போய் கிளை கழகத்தை அமைக்கிறான், கிளை கட்சியை அமைக்கிறான், வாக்காளர் முகவர்களை அமைக்கிறான். இதே வேலையாக திரிகிறான்னா அவனை விட்டுட்டு நான் வேறு வெளியிலேருந்து எந்த நாயை கொண்டு வந்ததுனாலும் நிப்பாட்டுவேன், நீ அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் அவனுக்கு தேர்தல் வேலைப்பாருன்னா எப்படி பார்ப்பான்? அந்த தொகுதியில் மெஜாரிட்டி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அந்த வாய்ப்பை கொடுத்து செயல்பட சொல்லணும். அதெல்லாம் இல்லாமல் துக்கடா பார்ட்டிங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு தொகுதியில் நிப்பாட்டி நான் ஜெயிக்குவேன், அந்த நேரம் கொஞ்சோண்டு ஓட்டு வாங்குவேன், ஆனால் நீ ஜெயிக்கிற அளவுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பே துளி கூட இருக்காது. அதுதான்
அதான் நான் சொல்கிறது. அதே மாதிரி எம்எல்ஏ சீட்டு, அதனால கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததுக்கு அது ஒரு காரணம். கட்சி தொண்டர்கள் திமுக அண்ணா திமுகவெலாம் இருப்பான், காங்கிரஸில் கூட இருப்பான், பிஜேபியில் கூட இருப்பான். எதுக்காக இருப்பான் தெரியுமா? பாதி பேர் பெரும்பகுதி பேர் எதுக்காக இருப்பான் தெரியுங்களா உங்களுக்கு? நாளைக்கு ஏதாவது அடிச்சான் கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா நம்ம கட்சிக்காரன் முடியாருவான் 4 பேர் இருந்தால். ஆனால் உங்கள் கட்சியில் தொண்டை யாருன்னே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ ஓட்டு போடுறான் மக்கள், நானும் தொடர்ந்து ஓட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் நான் ஓட்டு போடுறது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கட்சியில் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இது என்ன நிலைமை? இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இப்போ நான் எந்த கட்சியிலும் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் நிற்கிறது? திமுககாரனை பிடிக்கணும் அல்லது அதிமுககாரனை பிடிக்கணும். அப்படி பிடிக்காமல் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நிலைமை வேறு மாதிரி ஆயிரும். ஏதாவது பெரிய பேக்ரவுண்டு, நமக்கு ஏதாவது சொந்த பேக்ரவுண்டு, காவல்துறையில் மிகப்பெரிய அதிகாரிகள் தொடர்பு அல்லது வேறு துறைகளில் இருக்கிற அதிகாரிகளை வச்சு சமாளித்தாதான். அப்படி தான் நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். தொண்டர்களுக்கு பாதுகாப்பு மெயினாக. போலீஸ் கேஸ்னால் போலீஸ் கேஸ் எப்போதும் வர்றதில்லை, எப்போயாவது ஏற்பட்டால் பாதுகாப்புக்கு இவங்க வந்து நிற்பாங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த வாய்ப்பே அதில் இல்லை. காரணம், நீங்கள் வந்து திடீர்னு வேட்பாளர் அறிவிப்பீங்க. இந்த பெண்களை வெறும் பெண்களாக பாதிக்கு பாதி, அது கூட உங்கள் கொள்கை, நான் அதில் குறிக்கல. இந்த பெண்கள் எப்படி கட்சியை வளர்த்துருவாங்க? தேர்தல் அன்னைக்கு ஜிகினா காட்டிட்டு போகிறது, ஜிகினா முடிஞ்சோன்னா மறுநாள் நாள் ஊற்றி மூடிட்டு போயிடுறது, அந்த இதில் மட்டுமே கட்சி நடத்துறது. இந்த 15 வருஷத்தில் 5 வருஷம் கொஞ்ச நாள் தான் சுற்றி சொல்லிட்டுருக்கான். அந்த அதில் காரைக்குடியில் வேட்பாளர், இந்த டிவிக்கு வேட்பாளர் பிரபு சுற்றி சொல்லண்டு அதே வேலையாக இருந்துருக்கான். முக்கால்வாசி நேரம் டாக்டர் வேலை பார்த்தது போக முக்கால்வாசி நேரம் ஜெயிக்கிறது எப்படின்ட்டு அதுக்கு முன்னாடிலேருந்து திட்டம் வச்சு மக்களை போய் சேர்ந்தான். அவன் வேட்பாளர் ஆனால் ஜெயித்தான். உங்கள் கட்சியில் அந்த மாதிரி ஒரே ஒரு ஆளை காட்டுங்க. ஒரே ஒரு ஆள் இந்த தொகுதியில் மட்டும் இவன் பொறுப்பாளராக இருந்தான், அந்த பொறுப்பாளருக்கு தான் நான் சீட்டு கொடுத்தேன், அவன் 5 வருஷமாக கட்சியில் கஷ்டப்பட்டு, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருந்தா 15 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு கட்சி ஆளுங்கட்சி ஆகிருக்கணும். அந்த வாய்ப்பை இழந்ததுக்கு உங்களுடைய தவறான முன்னுதாரணம். ஏன் மற்றவங்கள பார்த்து செய்யுங்க சீமான், நீங்கள் தான் தோன்றித்தனமாக செஞ்சால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஊழல் லஞ்சத்தை எதுக்காத ஒரே ஒரு தலைவர்னா நீங்கள் தான். நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே ஊழல் லஞ்சம் தான். உங்களுக்கு என்ன லஞ்சம் வாங்குறான், என்ன ஊழல் பண்ணுறானே தெரியாது. ஒன்றும் இல்லை, இந்த காவல்துறை மூளைக்கு மூளை பசங்களை, சின்ன பசங்களை மறைச்சி பணம் பறிக்கிறானே, அதை தடுக்கிறதுக்கு என்றைக்காவது முயற்சி பண்ணிடுறீங்களா? எங்கேயோ 24 லட்சம் கோடி, 24 லட்சம் வாங்கி கொடுத்துட்டோம் 5 வருஷத்தில். 5 வருஷத்தில் திமுக தலைமை மட்டத்தில் மட்டும் 15 லட்சம் கோடி ரூபா திருடி இருக்கான். உலக நாடுகள் முழுக்க போய் பதுக்கியிருக்கான். உதயாநிதியினுடைய கூட்டாளிங்க 230 கோடிக்கு வாட்சி கட்டியிருந்திருக்கான். 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். மந்திரிங்க முழுக்க லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதிச்ச மந்திரிங்க நிறையா இருக்கான். பழச்சாறு வித்தவன் 10,000 கோடிக்கு சொத்து சேர்த்துருக்கான். பாலிடெக்னிக் படித்தவன் சில லட்சம் கோடி சொத்து சேர்த்துருக்கான். முன்னாள் மந்திரிகளோட ஊழல் பெரும்பாடாக இருக்குது. இந்த அறப்போர் இயக்கம் எத்தனையோ எடுத்துக்காட்டு. ஒரு சாதாரண ஆள், ஒரு சின்ன அமைப்பு, அதில் எத்தனை பேர் ஆள் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இந்த நாட்டையே சீர்படுத்தும் போது இம்மா பெரிய கட்சி வச்சு எதுக்கு? நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிழிப்பேன்னா நீங்கள் ஆட்சிக்கே வர வேண்டாம். வந்ததுக்கப்புறம் எப்படி கிழிப்பீங்க? இப்பயே நாட்டில் நடக்கிற ஊழல் என்னன்னு தெரியல, அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்க மாட்டீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்னது கிழிப்பேன்னா எப்படி கிழிப்பீங்க? இதெல்லாம் சொன்னால் கோபம் வருமே தவிர திருந்த மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். படு ஆவேசப்படுவீங்க, கடுமையாக கோபப்படுவீங்களே தவிர தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை, நம்ம ஏன் இப்படிலாம் செயல்படலைங்கிற எண்ணத்தை உங்களுக்கு வராது. அதே மாதிரி சாராய கடையை சாத்த சொன்னால் கல் கடையை திறப்பாங்கிறீங்க. மரம் ஏறுறவன் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கான் தமிழ்நாட்டில்? ஒரு 1000 பேர் இருப்பானா? ரொம்ப ரேர். கல் கடையை திறந்தால் 12,500 ஊராட்சி, அதுக்கு மேலே பேரூராட்சி, நகராட்சிகள்லாம் இருக்குது. எத்தனை 1 லட்சம் கடையாக திறக்கணும். கடைக்கு ஒரு 5 பேர் வேணும்னா 5 லட்சம் பனை தொழிலாளி வேணும், அது மரம் ஏரிகள் வேணும். எல்லாம் கொண்டு வருவீங்களா? வரம்பு மீறி பேசுகிறீங்க. இந்த இதில் நல்லா அந்த மோகன் சி லாசரஸ்னு ஒருத்தர் பேசினார். நல்லா இந்த தடை காலத்தில் சாராய கடையை சாத்தினான். நாட்டு மக்கள்லாம் உயிருக்கு பயந்து குடிக்கிறத நிப்பாட்டி நல்லா உயிர் வாழ்ந்தான், நல்லா தான் இருந்தான். யாரும் ஒன்றும் அழிஞ்சு போயிடல. குடிக்கலன்னா செத்து போயிடுவான்னு சில பேர் பொய்யை பரப்புறது. அது ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு, அற்புதமான விளக்கம். இதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்துக்கணும். அதே மாதிரி சமூக நீதினா எந்தெந்த சமூகத்துக்கு எவ்வளோ வேட்பாளர் கொடுக்கணும்னு இருக்குது.
இங்கே பாட்டுக்கு முஸ்லீம்களுக்கு அள்ளி இறக்கிறீங்க, அவன் ஓட்டே போட மாட்டான். ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு அந்த தொகுதிக்கு மேலே அவன் ஏற்கனவே 44 தொகுதி இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா தொகுதியை வேற கொடுக்குறீங்க. இப்போ 17 தொகுதி எதுக்கு? அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, சாதி கட்சி இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து திமுக சார்ந்த அதிகமாக திமுக அதிமுகவில் பிரிஞ்சிருக்காங்க. அதில் போய் 44க்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுத்தா மற்ற சமூகத்துக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்க? அதெல்லாம் அது தமிழ்நாட்டில் 2வது பெரிய சமூகம் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாடார் சமூகம். அந்த சமூகத்துக்கு 11 தொகுதி தான் கொடுத்தீங்க. அதுக்கு 3வது இடத்துல இருக்கிற கவுண்டர் சமூகத்துக்கு 24 சீட்டு கொடுத்தீங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் சரி. ஆனால் இந்த தொகுதியை நீங்கள் உங்கள் விருப்பம் எந்த கட்சிக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. ஆனால் சமூக நீதி அடிப்படையில் பல சமூகங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஓட்டே இல்லாத சாதிக்கெல்லாம் கொண்டு போய் 3 ஓட்டு இருக்கவன் 5 ஓட்டு இருக்கவனுக்கெல்லாம் சீட்டை கொடுத்து அங்கங்கே வேட்பாளர் நிப்பாட்டினா எப்படி கட்சி வளரும்? அவன் கட்சியை வளர்ப்பானா? எங்கேயாச்சும் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து அந்த சின்ன சமூகத்தை சேர்ந்தவன் கட்சியை வளர்க்குற திறன் உள்ளவனா கொடுக்கலாம். எவனா பெரிய சமூகத்தை சேர்ந்தவன் போராடி கட்சியை வளர்ப்பான். நீங்கள் அங்கே கொண்டு போய் இந்த சாதிக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் சொல்லி மூளைக்கு மூளை கொடுத்து உண்மையான தமிழ் சமூகத்தை புறக்கணிச்சிங்க. தெலுங்கர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழர்களுக்கு கொடுக்கல. சின்ன சின்ன துக்கடா சாதிகள், அந்த சாதிகளுக்கெல்லாம் எவன் சீட்டு கொடுக்குறான்? அதெல்லாம் எவனா பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறானா? எவனா ஒருத்தன் ஓட்டு போடுவானா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்து சரி நம்ம சாதிக்கு இத்தனை சீட்டு கொடுத்துட்டான்னு கிடையவே கிடையாது. அதனால் இனிமேலாவது கொஞ்சம் திருந்தினா வளரும். இல்லைன்னா அடுத்த தேர்தலில் 10 லட்சம் ஓட்டு வாங்குறதே கஷ்டம். நாம் தமிழர் கட்சி முடிவுக்கு வந்துருங்கிறது. நான் போன முறையே ஒரு இது போட்டேன், காணொலி போட்டேன். கட்சி புதைக்குழியில் தள்ளிய சீமான்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். தேர்தலுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி. அதை நீங்களும் பார்க்கல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். எவ்வளோ ஒரு வசந்தன்னு ஒருத்தன் இருந்தான். எல்லாம் உங்கள் ஆளுங்க ஃபுல்லாக உங்களை மாதிரியே இருக்கான், கிறுக்கு பயல்களா. அது உங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்களோ என்ன தெரில. அப்புறம் திட்டங்கள், தேர்தலில் வெற்றிக்கான அடித்தளமே வந்து திட்டங்கள் தான். தேர்தல் அறிக்கை தான் தேர்தலில் ஹீரோ. நீங்களோ ஜீரோ. சாணிவாரி திட்டத்தை அறிவிக்கிறீங்க. ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி. இப்படி உலகத்தில் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா ஒரு சின்ன நாடு, அது மக்கள் தொகையில் பெருசு, பரப்பளவில் ரொம்ப குறைவு. அதுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற பரப்பளவு இல்லாத நாடு. இங்கே மக்கள் வசிக்கிறதுக்கு தான் வீடு கட்டுறதுக்கும் மக்கள் வசிக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. பெரிய அளவில் சோமாலியா மாதிரி 6 லட்சம் ஏக்கர் 6 லட்சம் சதுர கிலோமீட்டர்லாம் இல்லை. இங்கே மொத்தத்தில் இருக்குது. அவங்க 1.25 கோடி பேருக்கு 6 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த மாதிரி டென்மார்க்கில் பெரிய நாடு அது. ஆனால் மக்கள் தொகை குறைவு. அதனால் அங்கெல்லாம் ஆடு மாட்டை இப்படியே இழுத்து விடுவோம், அப்படியே மேய்ச்சிட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாடு வேறு, தமிழ்நாட்டோட சூழல் வேறு. அவன் ஆடு மாடு மேய்ச்சி ஆட்டை விற்று மாட்டை விற்று பிள்ளைங்களை படிக்க வச்சு வீட்டு வேலைக்கு பெண்கள், எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் வீட்டு வேலைக்கு போய் புருஷன் உருப்பிடாமல் இருப்பான், சுற்றிக்கிட்டு இருப்பான், அல்லது செத்துருப்பான், அல்லது ஓடி இருப்பான். பிள்ளைங்களை 2 டிகிரி 3 டிகிரின்னு படிக்க வச்சுருக்கான். நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்குன்னு நினச்சா நீ இங்கே வா சாணி வாரத்துக்கு விடுறேன் ஒன்று. ஆடு மாடு வளர்க்குறது யார் வளர்க்கணும்? படித்து பல லட்சம் சம்பாதிச்சிருப்பான். யார்? ஐடி துறையில் 4 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பான். காசு பெருசாக சம்பாதிச்சிருப்பான். அவனுக்கு அங்கே டென்ஷன் கூட இருக்கும். இதை ஏன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 100-200 மாட்டை வாங்கி வளர்த்தான்னா அது அங்கே 4 லட்சம் கிடைக்கும், இங்கே 20 லட்சம் 30 லட்சம் கிடைக்கும். அது அவனுக்கு லாபம். நீ அரசு வேலை கொடுத்து நான் 10,000 15,000 சம்பளம் கொடுப்பேன், நீ வந்து என்கிட்ட சாணி வாரணுன்னு சொல்கிறது நல்ல செயலாது. அது மாதிரி தொழில் திட்டம் முழுக்க ரொம்ப கேவலமான தொழில் திட்டம் தான் இருக்குது. ஏஐ தொழில்நுட்பத்தில் 1,30,00,000 கோடி, இது 1,30,000 கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழிலை கூகுள் நிறுவனத்தோட தொழிலை ஆந்திராவுக்கு அனுப்பிட்டான். இங்கே இருக்கிற தெலுங்கு லாபி அதில் 6 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குங்கிறான். அது வேலை, அந்த வேலை போயிடுச்சு. அது என்னைக்காக குரல் கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? ஏண்டா விட்டீங்கன்ட்டு. இங்கே காக்னிசாண்டு அவன் இங்கே பெரிய நிறுவனம், அவன் இங்கேருந்து அங்கே 6,000 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஆந்திராவுக்கு போயிட்டான். காரணம் என்ன? அவன் கட்டடம் கட்டினதில் போய் 12 கோடி ரூபா வாங்கியிருக்கான் நம்ம முன்னாள் மந்திரி. அவன் அமெரிக்காக்காரன், அதுக்கு ஃபைனாக 180 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கான். விளைவு இங்கேருந்து அவன் ஆந்திராவுக்கு போகிறான். இங்கே ஒரு கட்டடம் கட்டினா பணம் வாங்குகிறான், பெருத்த தொகை வாங்குகிறான் கோடிகளில். ஸ்ரீராம் நிறுவனத்துக்கு சிட்பண்டுக்கு சொந்தமான இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு 28 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்கான் மந்திரிக்கு மட்டும். மற்ற அதிகாரிகள்லாம் தனி. இங்கே
பின்னி மில்லில் 15 ஏக்கர் நிலத்தை 2 தனியார் நிறுவனங்கள் வாங்கி வீடு கட்டினான். அதுக்கு 50 கோடியே 87 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது. என்னைக்காவது ஊழலுக்கு எதிராக பேசின வரலாறு உண்டா சீமான்? ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆணி. நீங்கள் பிடுங்கி கடாத்துறதை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல் காலத்தில் நீங்கள் எங்கே தேர்தல் பிரச்சாரமாக பண்ணீங்க? அங்கங்கே போய் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது, மாட்டை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது. இதுவா தேர்தல் பிரச்சாரம்? மக்களுக்கு 2500 ரூபா தரேன்னு விஜய் சொல்கிறாரு. நானும் உடையாந்து எம்மானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். உங்கள்கிட்ட ஒன்றும் நடக்கலை. உங்களை சந்திக்கவும் முடியல, தகவலையும் கொண்டு போய் சேர்க்கல. 2500 ரூபா கொடுத்துருந்தா என்ன செலவாயிருக்கும்? வருஷத்துக்கு ஒரு 60,000 கோடி ஆயிருக்கும். 1000 ரூபா கொடுக்குறான் ஒரு மகளிர் உரிமை தொகைக்கு. அதுக்கு நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க. 14,000 கோடி பூச்சிண்டு. நாட்டில் என்னுடைய காணொலிகள்லாம் இப்போ போட்டுட்ருக்கேன். குறைச்சலாம் இப்போ 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, அதை 10 லட்சம் கோடியாக கூட வசத்தலாம். 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியாக வசத்தலாம். அவ்வளோ பணம், வரி பணம் இங்கே ஊழலில் போயிட்டுருக்குது. பல்வேறு இடங்களில் வரியெல்லாம் மக்களுக்கு வந்து சேரல. டாஸ்மாகில் பெருத்த ஊழல். ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி அதுலேருந்து வருவாய் மட்டும் கொண்டு வர முடியும். டாஸ்மாகை நடத்தலைன்னா வெறும் 48 கோடி தான், 48,000 கோடி தான். அது எண்ணில் எல்லா திட்டத்திலையும் ஊழல். இந்த வருவாய்த்துறையை கட்டுப்படுத்தினா ஒரு 20-30,000 கோடி வருவாய் கூட வரும். இந்த இது பத்திரப்பதிவுத்துறையை ஒழுங்குபடுத்தி இன்னும் கொஞ்சம் வரியை கூட்டினா போதும், லஞ்சத்தை தடுத்தா போதும், மக்களுக்கு பெருத்த லாபம். அரசாங்கத்துக்கும் இன்னும் ஒரு 50,000 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எண்ணற்ற வருவாய் இங்கே களவு போயிட்டு இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்களுக்கு கொடுக்குறத பற்றி துள்ளி குதிக்கிறீங்க. இந்த ரேஷன் கடையில் ரேஷன் பொருள் யாருமே வாங்குறதில்ல, ஆனால் அது மட்டும் அனுப்புகிறான். 60% மக்கள் ரேஷன் அரிசி வாங்கலை, அதுக்கு அனுப்புகிறான். ஒரு இது 20 கிலோ அரிசி குறைச்சலாம் 400 ரூபான்னு வச்சுட்டா கூட மாதத்துக்கு 800 ரூபா இழப்பு, வருஷத்துக்கு 9,600 ரூபா இழப்பு. அதை பற்றி என்னைக்கா வாய் திறந்துருக்கீங்களா? இந்த அறப்போர் இயக்கத்தை லேசாக திரும்பி பாருங்க. அது வந்திருக்க ஒரு துளி. நீங்கள் களத்தில் இறங்கியிருந்தால் அதை விட பெரு வெள்ளமாக ஊழலை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவர் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறான். எதுக்கு? நாட்டுக்கு சேவை செய்யவா? திருடுறதுக்கு. அந்த திருட்டை தடுக்க ஏதாவது பேசியிருக்கீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் 35,000 ரூபா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு அவன் கொடுத்ததோ 5,000 ரூபா அதிகபட்சமாக வாங்கியிருப்பான். அதே விரலை விட்டு எண்ணிடலாம். எல்லாம் 2,000 3,000 கொடுத்துரும், அத்தனையும் திருடி சாப்பிட்டான். இதை பற்றி வாய் திறக்கல. அப்புறம் இதெல்லாம் பேசாமல் உங்களுக்கு எதுக்கு கட்சி? இதுக்கெல்லாம் பேசாமல் இயல்பாக கட்சியில் வந்து அடிப்படையாக ஒன்றிய தொகுதி செயலாளரை உருவாக்கலை. வந்தவன் போனவன் வந்தவன்லாம் தேவைப்பட்ட இந்த அவர் யார் களஞ்சியம் 1000 விளக்கில் மண்ணை கவுனு படுமோசமாக மண்ணை கவுனது. அந்த தொகுதியில் ஒருத்தனை உருவாக்கிருக்குமா வேணாமா? இந்த தொகுதியில் இல்லை. அதான் அந்த அம்மா ஒன்று நல்லா கோவை கார்த்திகா நாகப்பட்டினத்தில் கொண்டு போடுங்க. நாகப்பட்டினத்தில் அந்த ஊரில் ஆள் இல்லையா உங்களுக்கு? அவனை உருவாக்கியிருந்தா கிளை கழகத்தை அமைச்சிருப்பான். நல்ல பேச்சாளர், நல்ல பெண்மணி, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அவங்கள எங்கேயாச்சும் ஒரு தொகுதியில் பொறுப்பில் இருந்து செயல்பட சொல்லுங்கள். அதில் தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து ஜிகினா காட்டுறது, மேக்கப் போட்டு ஜிகினா காட்டினா ஜெயிச்சிடலாமா? என்ன சினிமா நினச்சிங்களா? சினிமா துறையிலேருந்து வந்த விஜய்க்கு கிடைச்சது தான் மேக்கப். உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மேக்கப் வாய்ப்பு கிடையவே கிடையாது. எழுச்சி தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் தான் இருக்கான். 80-85% பேர். அவங்க ஓட்டு போட அவங்களுக்கு மறுத்திருக்க மாட்டான். உங்களுடைய ஆபாச பேச்சு, அருவருக்கத்தக்க சாதி துவேஷம், இதெல்லாம் ஒரு 80% மக்கள் உங்களை வெறுப்பாக பார்க்குறான். உங்கள் கட்சியில் இருக்கவனே எத்தனை பேர் வெறுப்படைஞ்சு போயிட்டு அந்த நேரம் திரும்பி நிற்கிறான்னு தெரியல. அதே மாதிரி சாதி துவேஷம் பேசுகிறீங்க. கட்சியில் வந்து கிளைக்கழகத்தையும் அதையும் அமைக்கலை. திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறதுல உங்களுக்கு அவ்வளோ வழி. வறுமையில் பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்க இந்த சமூகத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3,000 ரூபா கொடுக்குறதுல உங்களுக்கு அவ்வளோ கவலை. முதியோர் உதவி தொகையே ஒரு 3,000 ரூபாய் 3,500 ரூபாயை வசத்துங்க, அதை 60 வயசாக குறைங்கன்னு சொல்லி வந்து உங்கள் அலுவலகத்தில் வந்து சொல்லிட்டு வந்தேன். வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறான், அனுப்புனேன். எம்மானா ட்ரை பண்ணால் உங்களை விட கேவலமாக இருக்கான் உங்கள் கம்பெனியில் இருக்கிற பயலுங்க. அதனால் சீமான் கட்சி எழுச்சி எவ்வளோ வேகமாக எழுச்சி அடைஞ்சதோ அதே அளவுக்கு வீழ்ச்சி அடையுது. உங்களுக்கு நிகரான பேச்சாளர் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் சீமானுக்கு நிகரான பேச்சாளர் இன்னைக்கு கிடையாது. வைகோ இருந்தார், அவர்கிட்ட நேர்மை குறைஞ்சி போச்சு. அதாவது அரசியல் நேர்மை, தனிப்பட்ட நேர்மை சொல்லலை, அரசியல் நேர்மை குறைஞ்சி போச்சு. ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி நிற்கிறான். அவனுக்கு போய் தமிழை எப்படி ஓட்டு போடுவான்? இவ்வளோ நாள் கூட இருந்த தொண்டர்கள் எப்படி கூட வருவான்? அது மாதிரி பேச்சாளர்களில் உங்களை தட்டிக்க ஆள் கிடையாது. எழுச்சிகரமாக பேசுனீங்க. உங்களுக்கு இன்னமும் ஒரு படி மேலே
தலைவரோட படத்தை பயன்படுத்துறீங்க, ஈழப் பிரச்சனையை பேசுகிறீங்க. அதனால் உருவான கட்சி. ஒட்டுமொத்த தமிழனும் உங்கள் பக்கம் நின்று இருக்கணும். ஆனால் நீங்கள் பேசின ஆபாச பேச்சியும் சாதி துவேஷமும் உங்களை அந்நியப்படுத்திருச்சு. நாட்டு மக்களை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஏதோ போய் ஜிகினா கட்டினா நடக்குமா? நாட்டு மக்களை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. மாட்டுக்கும் மரத்துக்கும் காட்டின ஆர்வத்தை மக்கள் வறுமையில் செத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு காட்டல. அதெல்லாம் தேவை, மாடு மரமும் தேவை. அதெல்லாம் 2வது இடம் 3வது இடத்துல வச்சுருக்கணும். முதல்ல ஜெயிக்கிறதுக்கான வியூகத்தை அமைச்சிருக்கணும். அது நீங்கள் பண்ணவே இல்லை. ஜெயிக்கிறதுக்கான வியூகம் தலைவர் எவ்வளவு வெற்றி வியூகம் அமைச்சிருக்கார். 40,000 வீரர்களை கொண்ட ஆணையரவு முகாம். அதை அடிக்கிறதுக்கு 1500 வீரர்களை கொண்ட பால்ராஜ் தளபதி பால்ராஜ் தலைமையில் 1500 வீரர்களை கொண்டு அந்த 40,000 வீரர்களை ஓட விட்டவர், தோற்கடித்தவர், பல முகாம்களை அடித்து தகர்த்தவர். எல்லா வியூகம். ஒரே ஒரு வேட்பாளர் 5 வருஷத்துக்கு செயல்பட சொல்லுங்கள். உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட செயல்பட்டதா நான் வரலாம் நினைக்கவே இல்லை. எவனுமே நோட்டீஸ் வந்து கொடுத்தவன் இல்லை கட்சியில். தன்னிச்சையாக சரி சீமான் பிரபாகரன் படத்தை பயன்படுத்துகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு. அது ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல போடுவோமேனு மக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த தேர்தலில் விஜய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் போடணும்னு யோசிக்கும் போது காரணமே இல்லை. உங்களுக்கு போட வேண்டிய காரணமே இல்லை. உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிறதுக்கு காரணம் இல்லை. அதனால் மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க. இனிமேலாவது எழுச்சிக்கான பாதை அமைக்க போகிறீங்களா? மக்கள் மேலே குறை சொல்ல போகிறீங்களா? எழுச்சிக்கான பாதையை அமைக்கிறது இந்த விஜயை போய் ஏன் நீங்கள் எதுக்கணும்? அவன் தனி பாணி, அவருடைய பாணி வேறு மாதிரி இருக்குது. அது சினிமா கம்பெனி எதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டில் பெரும் ஊழல் சக்தி திமுகவுடைய எதிர்ப்பில் தான் விஜய் ஜெயித்தது. விஜயோட சினிமா அது உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல. நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே கணித்தேன். விஜய் விஜயை பற்றி 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு காணொலி போட்டேன். நான் இத்தனைக்கு விஜயோட ஆதரவாளனோ விஜய்க்கு ஆதரவாக பேச வேணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. நான் விசாரித்த அளவில் நான் விஜயை பற்றி காணொலி போட்டேன். திராவிட கூடாரம் காலியாகிறது. வீட்டுக்கு வீடு விஜய் ரசிகர்கள். திராவிட கூடாரம் காலியாகிறது. 2026 விஜய் முதல்வர் ஆவார்னு போட்டிருந்தேன். அதுக்கான காரணத்தை அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். காரணம் அந்த மாதிரி வீட்டுக்கு வீடு அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் அதையும் உடச்சி பல பேர் ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி எம்எல்ஏக்கெலாம். காரணம் என்ன? தனிப்பட்ட அவருடைய செயல்பாட்டுக்காக. ஆனால் உங்கள் கட்சியில் தனிப்பட்ட செயல்பாடுன்னு ஒரு ஆளை கூட விரல் நீட்ட முடியாது. இந்த இது யூடியூப் செயற்பாட்டாளர்கள் இருக்காங்களே தவிர தனிப்பட்ட தொகுதியில் தனிப்பட்ட செயற்பாட்டாளர்கள் ஒரு ஆள் கூட இல்லை. உங்களுடைய சினிமா ஜிகினாவை நிறுத்தாமல், உங்கள் இஷ்டம் போல் வேட்பாளர் போடுறதை நிறுத்தாமல் உங்கள் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எழுச்சியாக இதுக்கு மேலே வீழ்ச்சியா அல்லது எழுச்சியாங்கிற கவனத்துக்கு போகணும். நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால உங்களுடைய தவறுனால நீங்கள் தோற்றுருக்கீங்க. மக்கள் உங்களை வெறுக்கடிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட போய் நையாண்டி காட்டுறீங்க. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருவேன், வீட்டுக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுப்பேன். நீங்கள் நையாண்டி பாட்டினா அப்புறம் மக்கள் உங்கள்கிட்ட நையாண்டி காட்ட மாட்டாங்களா? நன்றி, வணக்கம்.